நண்பர்களே வணக்கம். வெள்ளனா எந்திரிச்சு இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அவசரமா இன்னைக்கான ஓட்டத்துக்கு தான். 2 நாள் போட்டு மாங்கு மாங்குன்னு உடம்ப போட்டு துவச்சு எடுத்ததுக்கப்புறம், இன்னைக்கு ஒரு பொறுமையான ரன். அப்படியே வந்துட்டு இந்த நாய் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்த போட்டு, அப்படியே ரன்ன முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே நம்ம சட்ட கடைக்கு கிளம்பி ஒரு பிரெட் ஆம்லெட்டு, மயோனைஸ் இல்லாம, அப்படியே உட்காந்து பொறுமையா விளாக் 1, விளாக் 2, விளாக் 3 அப்படின்னு போலாமா? இல்ல புது பேர் எதுவும் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஒரு பேர் ஒண்ணு கண்டுபிடிச்சேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்மள பார்க்குறவங்கலாம் ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தம்பிக்கு. அப்புறம் அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு, வெயிட்ட பார்த்தா ஒரு 2 கிலோ குறைஞ்சிருச்சு. தம்பி ரொம்ப ஹாப்பி. அப்படியே மேல் தள்ளு ஒண்ணு ஹெவியா போட்டுட்டு, இது வந்து சேலஞ்சா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் நம்ம சேனல்ல வீடியோ வரும். அதையும் பார்த்துக்கங்க. ஃபைனலி நேம் ரிவீலிங்க்கான டைம் வந்துருச்சு. இந்த பீம் பேக் மாரி இருக்க வயிற சிக்ஸ் பேக்ஸா மாத்தணும் நண்பர்களே. அதான் நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போறேன் அப்படின்னு சீரியஸ்க்கு பிரம்மாண்டமா பேர் வைக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவுல இருந்து நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போறேன் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோல ஒரு சீரிஸா போடலான்ட்டு இருக்கேன் நண்பர்களே. அது எப்போ நடக்கும்லாம் தெரியாது. நடக்கிற வரைக்கும் அலாவுதீன் அற்புதத்தீவு மாரி போய்க்கிட்டே இருக்கும் நம்மளோட சீரிஸு. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்தோம். முடி வெட்டுற கடை நண்பர்களே. சென்னை வந்து ஒரு 30 நாளுக்கு மேல ஆச்சு. முடி வெட்டவே இல்ல. இருக்கிற 4 முடியா இருந்தாலும் நான் நல்லா வெட்டி கரெக்ட்டா பராமரிக்கிற ஆளு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்க வச்சு அந்த ஹிந்திக்கார பையா கிட்ட "ஹமாரா தேஸ் ஹை" அப்படின்னு சொல்லி எப்படியோ முடி வெட்ட வச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. சென்னை ஃபுல்லா எந்த முடி வெட்டுற கடைக்கு போனாலும் ஹிந்தி பையாஸ் தான் இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு, ஸ்கின் கேர் மிக மிக முக்கியம் நண்பர்களே. நம்ம வந்து அசால்ட்டா விட்டதால தான் மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கிருச்சு. இருந்தாலும் ஸ்கின் கேர் மறக்காம பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க ஸ்கின்னுக்கும் நல்லது. அப்படியே மதியான உணவ நான் எடுத்துட்டு, அப்படியே டிசிஎஸ் பெங்களூரு 10Kன்ல ஒரு ரிஜிஸ்டர போட்டு விட்டேன் நண்பர்களே. போட்டு அந்த வெயிட் பண்ற நேரத்தில ஜுஜுட்சு கைசன் அனிமே பார்த்து மன ஆறுதல் அடைஞ்சுட்டேன். திடீர்னு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. சரின்னு ஒரு முட்டையும், சப்பாத்தியும் போட்டு எடிட்டிங் வேலைய ஆரம்பிச்சுட்டேன். எடிட்டிங் வேலை இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு பண்ற வரைக்கும் தெரியாது நண்பர்களே. ஒரு சின்ன 1 1/2 நிமிஷம் ஷார்ட்ஸ ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நான் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் கத்துக்கிற நேரத்தில கத்துப்போம்ன்னு சொல்லி மன ஆறுதல் படுத்திட்டு, ஒரு வழியா எடிட் பண்ணி முடிச்சு ஃபர்ஸ்ட் விளாக்க போட்டாச்சு. அப்படியே ஈவினிங் நேரமா ஒரு ஷாப்பிங்க முடிச்சுட்டு, சேட்டா கடையில பால குடிச்சுட்டு, நாள முடிச்சுட்டேன்.